விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் 9 உடைய டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கண்டஸ்டன்ஸை பற்றி வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி அவங்களுக்கும் வந்து அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து வினோத் அண்ணனுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய வினோத்னா அப்படின்னு வந்து சொன்னாலே கானா தான். கானா பாடல்கள் அவரோடது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்பவே அவருடைய பாடல்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ விக்ரம் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, கடைசி வரைக்குமே வந்து அதே நட்போடையே வந்து இருந்தார் எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டேயும். அது வந்து ஒரு சூப்பர்ப்பா அப்படின்னு நினைக்க தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து நிஜமா வெரி ஸ்மார்ட், ஒரு ஸ்மார்ட்டான பிளேயர் அவங்க. டாஸ்கில் வந்துட்டு சூப்பராகவே நல்லாவே விளையாடுவாங்க. ஒரு டாஸ்க்குன்னு வந்துருச்சுன்னா, அதே போல் ஒரு டாஸ்க்குன்னு வந்துருச்சுன்னா, அந்த டாஸ்க்கை எப்படிலாம் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு நல்லாவே யோசிப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிரஜன் அவர்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இத்தனை வருஷமாக மாற்றிக்க முடியாத ஒரு விஷயத்த வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க. அதாவது வார்த்தையை விடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதிலலாம் அவர் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகியிருக்காரு. அதுவும் இன்னும் சொல்லணும்னா லாஸ்ட் 3 டாஸ்க்லலாம் அவர் வந்து குட் பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு பேரும் வாங்கினாரு. ஸோ நல்ல ஒரு சேஞ்ச் அவர்கிட்ட இருந்துச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திவாகர் அப்படின்னு வந்து சொன்னோடனே திவாகரா அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் மன்னர் பரம்பரைப்பா, வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் சபரி அப்படின்னு வந்து சொன்னோடனே எல்லாருக்குமே வந்து ஒரு வைப் குடுக்குற ஒரு பெர்சன். அவர் அங்க இருந்தாரு அப்டின்னா, எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பேசுறது, அதெல்லாம் அவர்கிட்ட பிடிக்கும் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி அரோரா அவங்கள வந்து கேட்ட உடனே, அரோரா வந்து பியூர் சோல் அவங்க. நிஜமாலுமே பியூர் சோல். வெளில போனோனே ஸ்டடீஸ வந்து கன்டின்யூ பண்ணு அப்டின்னு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து நிஜமாலுமே ஒரு பியூர் சோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.